Good afternoon students, welcome to our computer science and computer applications class. Next chapter we are going to learn about chapter 5, working with typical operating system. Last class la nama chapter 4 complete பண்ணியாச்சு operating systems. Today we are going to move to next chapter, chapter 5, working with typical operating system, working with Windows. Okay ma, எப்படி operating system la work பண்றது, எப்படி டைப்பிக்கலாக நம்ம ஒர்க் பண்ணணும், நெக்ஸ்ட்டு அதில் எப்படி விண்டோஸுங்கிற ஒரு ஓஎஸோட எப்படி ஒர்க் பண்ண போகிறோங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க இந்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா, நம்ம விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னுடைய வேர்ஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு டெஸ்க்டாப்பு, அப்புறம் அந்த விண்டோஸில் எலமெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கும், எப்படி அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், தென் நெக்ஸ்ட்டு என்னென்ன ஐகான்ஸ் இருக்குது, தென் நெக்ஸ்ட்டு விண்டோஸோட டேரக்டரி வந்து இப்படி தான் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு ஒரு ஃபோல்டர்ஸ் ஃபைல்ஸ் எப்படி வந்து ஒரு ட்ரைவ்ஸ்குள்ளே க்ரியேட் பண்ணுறதுங்கிறத கற்றுக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு எப்படி ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸை மேனேஜ் பண்ணுறது, தென் எப்படி வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் பண்ணுறது, ஷட் டவுன் பண்ணுறது, தீஸ் திங்ஸ் we are going to learn in our chapter 5, that is working with Windows. ஓகேவா? introduction to operating system பாருங்க. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், OS is an interface between the யார் சிஸ்டம் அண்ட் தி யூசர். ஓகேவா? இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இன்டர்ஃபேஸாக இருக்கிறதே யார்? ஓஎஸ் தான். ஓஎஸோட இன்னொரு நேம் என்னது? சிஸ்டம் சாஃப்ட்வேர். நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேவா? அதாவது என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த ஹார்ட்வேரோட கம்யூனிகேட் பண்ணி அந்த ஸ்பெசிஃபிக் சாஃப்ட்வேர் ஆப்ரேட் பண்ண வைக்கிறதே யார்? இந்த ஓஎஸ் தான். ஓகேவா? ஸோ இது வந்து யூசருக்கும் ஹார்ட்வேருக்கும் வந்து இன்டர்ஃபேஸாக இருக்குது. அதே மாதிரி ஓவரால் கம்ப்யூட்டரில் நடக்கிற ஓவரால் எக்ஸிக்யூஷன்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறது யார்? இந்த ஓஎஸ் தான். ஓகேவா? ஸோ இப்போ சாஃப்ட்வேருங்கிறப்ப சிஸ்டம் சாஃப்ட்வேர்ஸ் நீங்கள் போட்டிருப்பீங்க, அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ், ரெண்டு டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. சரியா? ஸோ அப்ளிகேஷன் சாஃப்ட்வேருங்கிறது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், MS வேர்டு, MS பெயிண்ட், இதெல்லாம் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரோட சேர்ந்தது. சிஸ்டம் சாஃப்ட்வேருங்கிறது அதை ரன் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம், ப்ரோக்ராம்ஸ், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக நீங்கள் கொடுக்குறது தான் வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஓகேவா? ஸோ அப்போ என்ன அப்படின்னா, இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதாவது சாஃப்ட்வேருங்கிறது ஒன்றும் கிடையாது, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் இந்த ஹார்ட்வேர். ஓகேவா? ஸோ இதுக்கெல்லாம் இன்டர்மீடியேட்டாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓஎஸ். அதுதான் பிக்டோரிக்கலாக உங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அப்போ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தினுடைய ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெமரி மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் வந்து நம்ம என்னவா பார்த்தோங்க, கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லாஸ்ட் லெசனில் நம்ம கற்றுக்கிட்டோம். அதை தான் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தான் அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ். அது இப்படி தான், இதில் எல்லாம் தான் அந்த ஓஎஸ் வந்து வேலை செய்யும். மெமரி மேனேஜ் பண்ணும், ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், டிவைஸ் மேனேஜ்மெண்ட், ஃபைல் மேனேஜ்மெண்ட், செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட், சிஸ்டமோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும். அடுத்தது என்ன அப்படின்னா, எரர் டிடெக்டிங் எய்ட்ஸ், எரர் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை டிடெக்ட் பண்ணும், அதை கண்ட்ரோல் பண்ணும். தென் நெக்ஸ்ட் வந்து கோஆர்டினேஷன் பிட்வீன் அதர் சாஃப்ட்வேர் அண்ட் யூசர்ஸ். ஓகேவா? அதாவது வேறு ஏதாவது சாஃப்ட்வேருக்கு யூசருக்கும் இடையில இட் மேக்ஸ் அ கோஆர்டினேஷன். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஜஸ்ட் வெயிட் பண்ணி இதை பாருங்கள்.
ஸோ சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். லிசன் பண்ணுங்கள். அடுத்தது என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதெல்லாம் தான் வந்து அதனுடைய ஆப்ரேஷன்ஸ். ஓகேவா. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, த மோஸ்ட் பாப்புலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆர் as follows. என்னென்ன பாப்புலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குன்னு பாருங்கள். டெஸ்க்டாப்புக்கும் லேப்டாப் கம்ப்யூட்டர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் சீரிஸ் தான் ரொம்ப பாப்புலராக யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறாங்க. ஆப்பிள் ஃபோன்ஸ், ஐபாட் இதுக்கெல்லாம் வந்து iOS யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபார் டெஸ்க்டாப் அண்ட் சர்வருக்கு எது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லினக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. தென் நெக்ஸ்ட் பாருங்கள், இன்ட்ரடக்ஷன் டு விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகேவா. எவ்ரி கம்ப்யூட்டர் நீட்ஸ் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டு ஃபங்க்ஷன். ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் OS வேணும், அது ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு, அந்த கம்ப்யூட்டரை ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு we definitely need a OS. ஓகேவா. ஸோ இது பாருங்கள், மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர், அண்டர்லைன் பண்ணிக்கிங்க, விச் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பாப்புலர் கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ். ஓகேவா. கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ், தட் இஸ் நத்திங் பட் ஐகான்ஸ். ஓகேவா. ஸோ மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் கேன் எக்ஸிக்யூட் சைமல்டேனியஸ்லி இன் விண்டோஸ். ஓகேவா. விண்டோஸில் மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸை நம்ம சைமல்டேனியஸாக எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகேவா. இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா மல்டி டாஸ்கிங். அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. தென் நெக்ஸ்ட் பாருங்கள், விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூசஸ் போத் கீபோர்ட் அண்ட் மவுசஸ் இன்புட் டிவைசஸ். ஓகேவா. விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எது யூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்புட் டிவைசஸாக கீபோர்டையும் மவுஸையும் யூஸ் பண்ணுது. சரியா. மவுஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா விண்டோஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நம்ம மவுஸை யூஸ் பண்ணுறோம். எப்படின்னா அந்த ஐகான்ஸை கிளிக் பண்ணி நம்ம வந்து இப்படி இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம் விண்டோஸோட. ஓகேவா. தென் கீபோர்ட்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆல்ஃபபெட்ஸு, நியூமரல்ஸு, ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இதையெல்லாம் என்டர் பண்ணுறதுக்கு we are using what கீபோர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா. சம் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பாருங்கள். ஆக்சஸ் அப்ளிகேஷன் ஆன் தி கம்ப்யூட்டர். ஓகேவா. அதாவது என்ன அப்படின்னா என்ன பண்ணும், ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்யூட்டரில் ஆக்சஸ் பண்ண வைக்கும். அதாவது வேர்ட் ப்ராசஸிங், கேம்ஸு, ஸ்ப்ரெட்ஷீட்டு, கால்குலேட்டர், இந்த மாதிரி வந்து பெயிண்ட்டு எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், கம்ப்யூட்டருக்குள்ளே ஆக்சஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. தென் நெக்ஸ்ட்டு லோடு எனி நியூ ப்ரோக்ராம் ஆன் தி கம்ப்யூட்டர். புதுசாக ஒரு ப்ரோக்ராமை நம்ம என்ன பண்ணிக்கலாம், லோடு மீன்ஸ் இன்ஸ்டால் பண்ணலாம். ஓகேவா. தென் நெக்ஸ்ட் மேனேஜ் ஹார்ட்வேர் சச்சஸ், அதாவது நம்ம என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் போட்டிருக்கோமோ பிரிண்டர், ஸ்கேனர், மவுஸ், டிஜிட்டல் கேமராஸ் இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், மேனேஜ் பண்ணலாங்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் ஃபைல் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்னால் என்னது, நம்ம ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுவோம், மாடிஃபை பண்ணுவோம், டெலீட் பண்ணுவோம். ஸோ இது எல்லாத்தையுமே அது என்ன பண்ணும், மேனேஜ் பண்ணிகிட்டே இருக்கும் இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே. அடுத்தது கம்ப்யூட்டர் செட்டிங்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கோம். கலரு, ரெசல்யூஷனு, ஸ்க்ரீன் சேவர்ஸு, மானிட்டரோட இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், சேஞ்ச் பண்ணிகிட்டே தான் இருக்கும். தீஸ் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது எல்லாத்தையுமே அது என்ன பண்ணும், கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கும் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகேவா. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாருங்கள், வேரியஸ் வெர்ஷன்ஸ் ஆஃப் விண்டோஸ். ஒவ்வொரு வெர்ஷன்ஸ்ன்னு சொன்னோமா, அதாவது என்னென்ன வெர்ஷன், அதாவது ஒவ்வொரு பீரியடில் ஒவ்வொரு வெர்ஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த வெர்ஷன் வந்து அந்த பீரியடில் ட்ராபேக் ஆகிறப்ப டெக்னாலஜி யூஸ் பண்ணி அடுத்தடுத்து கண்டுபிடிக்கிறதுனால அடுத்தடுத்த வெர்ஷனுக்கு என்ன பண்ணுறாங்க, இப்போ வந்து எல்லாரும் என்ன யூஸ் பண்ணுறாங்க, விண்டோஸ் 10 வரைக்கும் யூஸ் பண்ணுறாங்க. இதே வந்து 2 years பேக்கு 4 years பேக் பார்த்தீங்கன்னா என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, விண்டோஸ் 8 யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரியா. 8, 7 எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. 4 yearsக்கு அப்புறம் ஏன்னா இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்ததுக்கப்புறம் அட்வான்ஸ்டாக ஃபீச்சர்ஸ் வந்துச்சு அப்படின்னா தே வில் மூவ் டு சம் அதர் வெர்ஷன்ஸ். ஓகேவா. அதுக்காக நிறைய வெர்ஷன்ஸ் அந்தந்த பீரியடில் யூஸ் பண்ணியிருக்காங்கிறது உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி அதனோட யூஸ் என்ன, அதில் என்னென்ன யூஸ் பண்ணாங்க, ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறதுலாம் கொடுத்துருக்காங்க. அதனுடைய லோகோ, அந்த வெர்ஷன் எந்த இயர் அதை யூஸ் பண்ணாங்க. ஓகேவா. விண்டோஸ் 1.x ஃபர்ஸ்ட் வெர்ஷன். ஓகேவா. 1985 இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதில் வந்து என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு 16-bit ப்ராசர். இப்போ நினச்சி பாருங்கள், இந்த ப்ராசரில் இப்போ நமக்கு யூஸ் பண்ணால் எதுக்காவது யூஸ் ஆகுமா, ஆகவே ஆகாது. ஓகேவா. ஸோ மவுஸை வந்து ஃபஸ்ட்டு இன்புட் டிவைஸாக அப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள் விண்டோஸ் 2.x. இது எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா 1987. ஓகேவா. இது என்ன அப்படின்னா விண்டோஸோட ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே மினிமைஸ் பண்ணிக்கலாம், மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் பேனல் ஃபீச்சரையே இந்த பீரியடில் தான் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. விண்டோஸ் 2.xங்கிற ஓஎஸில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சரியா. நிறைய சிஸ்டம் செட்டிங்ஸோட கஸ்டமைசிங் ஆப்ஷன்ஸோட நமக்கு இந்த விண்டோஸ் 2.x வந்து நமக்கு கிடைச்சிது. ஓகேவா. ஸோ அடுத்தது விண்டோஸ் 3.x வந்து எந்த இயரில் கண்டுபிடிச்சிருக்காங்க, 1992. இதில் என்ன அப்படின்னா மல்டி டாஸ்கிங்கை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா. சப்போர்ட்டட் 256 கலர்ஸ் விச் ப்ராட் 256 கலர்ஸை சப்போர்ட் பண்ணும். மாடர்னாக இருக்கும். அதே மாதிரி கலர்ஃபுல் இன்டர்ஃபேஸ்க்கு இட் வில் கலர்ஃபுல் லுக் டு தி இன்டர்ஃபேஸில் பார்க்கும்போது ரொம்ப கலர்ஃபுல்லாக தெரியும். ஓகேவா. அடுத்து இது என்ன வெர்ஷன் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 95. ஓகேவா. 95 எப்போ இன்வென்ட் பண்ணியிருக்காங்க, 1995 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஸ்டார்ட் பட்டன், டாஸ்க் பாரு,
விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர், ஸ்டார்ட் மெனு இது எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் 32 பிட் ப்ராசஸர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி மெயினாக மல்டி டாஸ்கிங்கை கொண்டு வர்றதுக்காக தான் இந்த விண்டோஸ் 95ல ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. அடுத்தது விண்டோஸ் 98 வந்து 1998ல் டெவலப் பண்ணியிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து வெப் ப்ரௌசர்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா, அதாவது இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இன்றைக்கெல்லாம் நிறையா வந்துருச்சு. ஓகேவா. நெட்ஸ்கேப், நேவிகேட்டர், ஹாட்ஸ்பாட், கூகுள் குரோமு இந்த மாதிரி வந்து நிறைய ப்ரௌசர்ஸ் வந்துருச்சு இன்றைக்கி. சரியா. ஆனால் வந்து அப்போ ஃபஸ்ட்டு வந்திருக்கிறது இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர். ஓகேவா. அதே மாதிரி டாஸ் கேமிங்னா என்னது, டிஸ்க் ஆப்ரேட்டிங் கேம்ஸ் எல்லாமே வந்து டிஸப்பியர் ஆகி எல்லாமே விண்டோ பேஸ்டு கேம்ஸாக வந்துருச்சு. ஐகான் யூஸ் பண்ணி ப்ளே பண்ணுற மாதிரி வந்துருச்சு இந்த பீரியடில். ஓகேவா. ப்ளக் அண்ட் ப்ளே ஃபீச்சர் எல்லாமே ப்ளக் பண்ணி ப்ளே பண்ணுற மாதிரி, அதாவது ஏதாவது கார்ட்ஸ் இன்சர்ட் பண்ணிக்கலாம். பெரிஃபரல் எக்யூப்மெண்ட்டை வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்து ஃபிட் பண்ணி அது மூலமாக நம்ம விளையாடலாம். ஓகேவா. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி. தென் நெக்ஸ்ட் விண்டோஸ் என்டி மீன்ஸ் எழுதி வச்சுக்கோங்க, நியூ டெக்னாலஜி. இதெல்லாம் நீங்கள் எங்கே தேர்ந்தீங்கன்னாலும் கிடைக்காது. ஓகேவா. நியூ டெக்னாலஜி, அதனால தான் அதுக்கு இயர் வந்து மென்ஷன் பண்ணல. ஓகேவா. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா நெட்வொர்க்கில் சர்வர்ஸை வந்து டிசைன் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த விண்டோஸ் என்டி. அடுத்தது விண்டோஸ் எம்இனா மில்லினியம் எடிஷன். ஓகேவா. எம்இ மீன்ஸ் மில்லினியம் எடிஷன். ஸோ இது என்ன அப்படின்னா சிஸ்டம் டயக்னாஸ்டிக்ஸ், அதாவது என்ன அப்படின்னா ஆய்வுகள், நிறைய டூல்ஸு அதெல்லாம் கண்டுபிடிச்சி அது மூலமாக அதெல்லாம் எப்படி ரெக்கவர் பண்ணி கொண்டு வரதுங்கிறதெல்லாம் இந்த பீரியடில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது பாருங்கள் விண்டோஸ் 2000. ஓகேவா. இதனுடைய இயர் 2000, எம்இயும் 2000 தான். சரியா. இது வந்து என்ன அப்படின்னா நிறைய பிஸ்னஸ் டெஸ்க்டாப்பு, லேப்டாப் சிஸ்டம்ஸ்க்காக கொண்டு வந்தது தான் இந்த விண்டோஸ் 2000. இதில் 4 வெர்ஷன்ஸ் இருக்குது, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க விண்டோஸ் 2000. என்ன அப்படின்னா ப்ரொஃபஷனல், அதாவது பிஸ்னஸ்க்காகவும் லேப்டாப் சிஸ்டம்ஸ்க்காகவும். அடுத்து சர்வர்னா வெப் சர்வர், ஆஃபீஸ் சர்வருக்காக கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் அட்வான்ஸ்டு சர்வர்னா என்ன அப்படின்னா பிஸ்னஸ் அப்ளிகேஷன்ஸ்க்காக, பிஸ்னஸில் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஓகேவா. தென் நெக்ஸ்ட் அடுத்த டேட்டா சென்டர்ஸ், இப்போ பிஸ்னஸ் அப்ளிகேஷன்ஸ்னால் டேலி அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ். ஓகேவா. ஸோ அடுத்தது டேட்டா சென்டர் சர்வர் அப்படின்னா ஹை டிராஃபிக் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ். ஓகேவா. இங்கே யூஸ் பண்ணுறது இந்த 4 இதுக்காக வந்து இந்த வெர்ஷனை வந்து யூஸ் பண்ணாங்க. ஓகேவா. ஸோ அடுத்தது பாருங்கள் விண்டோஸ் எக்ஸ்பி. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் விண்டோஸ் எக்ஸ்பி. இது எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா 2001. ஓகேவா. இதில் வந்து 64 பிட் ப்ராசஸரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. விண்டோஸ் அப்பியரன்ஸ் வந்து நிறைய